அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழார்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உள்ளத்திலிருக்கும் அன்பை தாழ்பாள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணும் இடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். குழந்தைகளே, இப்போ நாம் இந்த திருக்குறளை ஒரு சிறு அறிவுக் கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். ஆனால் அவன் மனதில் நிறைந்திருந்தது ஒன்று, அன்பு. ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். குழந்தைகளே, அன்பை யாராவது போட்டி காப்பாற்ற முடியுமா? அனைவரும் சிந்தித்தனர். அருண் மெதுவாக எழுந்து, அம்மா, அன்புக்கு அடைத்து வைக்கும் தாழ் இல்லை, அது உள்ளத்தில் இருந்தால் வெளியில் தெரிந்தே தீரும் என்றான். அதற்குள் ஒரு சம்பவம் நடந்தது. வகுப்பில் இருக்கும் சிறுமி மாலா தவறுதலாக கீழே விழுந்தாள். அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அருண் மட்டும் உடனே ஓடிச் சென்று அவளை எழுப்பி, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறினான். மாலாவின் கண்களில் சிறு கண்ணீர் துளிகள் வழிந்தன. அது வேதனைக்காக அல்ல, அருணின் அன்பைக் கண்டு அவளின் மனம் உருகியது. ஆசிரியர் சிரித்துக்கொண்டு கூறினார், பாருங்கள் குழந்தைகளே, அன்பை பூட்ட முடியாது. அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை எல்லோருக்கும் வெளிப்படுத்திவிடும். அன்று முதல் குழந்தைகள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அன்பு என்பது சொல்லாமல் செய்யும் செயலில் தெரியும். உண்மையான அன்பு மறைக்க முடியாத ஒரு பொக்கிஷம். கதையின் நெறி: அன்பு உள்ளத்திலிருந்தால் அது செயல்களிலும் கண்ணீரிலும் வெளிப்படும். அன்பை மறைக்க முடியாது, பகிர்ந்தால் மட்டுமே அது பெருகும்.